இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு அடுக்குமாடி குடியிருப்புகளால் ஏற்பட்டுள்ள வாழ்க்கை மாற்றங்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னை நகரத்துல எங்க பார்த்தாலும் விண்ணை முட்டும் அடுக்குமாடி குடியிருப்புகள். இது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சொந்த வீடு அப்படிங்கிற கனவு நிறைய பேருக்கு அது அடுக்குமாடி குடியிருப்புனால சாத்தியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று ஒரு சமத்துவம் இருக்கு, எல்லா சாதியை சேர்ந்தவர்களும் இணைந்து வாழ்வதற்கான ஒரு சமத்துவத்தை இது சாத்தியப்படுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சுதந்திரம் இல்லை. இப்போ இங்க வீட்டுல ஆணி அடிச்சோம்னா பக்கத்து வீட்டுக்காரர் சண்டைக்கு வர்றாரு. அப்புறம் நம்மளோட ஸ்பேஸ்ங்கிறது ரொம்ப குறுகி போயிருக்கு. அப்போ நம்ம சுதந்திரமாக இயங்குவதற்கான அந்த வெளி அடுக்குமாடி குடியிருப்புகள்ல சுருங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மனிதர்களை தனித்தனி தீவுகள் ஆக்கி இருக்கு. என் வீடு என் குழந்தைங்க அப்படின்னு தான் போறாங்களே ஒழிய அடுத்த குடியிருப்புல யார் இருக்காங்க, அடுத்த கதவுல அடுத்த வீட்டுல யார் இருக்காங்க, அவங்கள பத்தின ஒரு இயல்பான ஆர்வம், அவங்களுக்கு உதவுற தன்மை, இது எல்லாத்தையுமே அடுக்குமாடி குடியிருப்புகள் அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. சோ இதையெல்லாம் தான் இன்னைக்கு மொழிவதாரம்ல பேச போறோம். இந்த விஷயங்களை பற்றி பேசுவதற்காக 4 கருத்துரையாளர்கள் நம்ம இடையே வந்திருக்காங்க. வணக்கம். குகன், எழுத்தாளர், கணிப்பொறியாளர். வணக்கம். பரணிதரன், அப்பப்போ எழுத்தாளர், முழு நேர வேலை கணிப்பொறியாளர். கார்த்திக் புகழேந்தி, சொந்த ஊர் திருநெல்வேலி, சிற்றிதழ் இதழ் ஆசிரியராக இருக்கேன். வணக்கம். நான் பேராசிரியர் டாக்டர் உஷா ஈஸ்வரன், SMK ஃபோம்ரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிற பொறியியல் கல்லூரி முதல்வரா இருக்கேன். மன அழுத்த பிரச்சனைகளுக்கு ஆலோசகராகவும் இருக்கேன். இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளால ஏற்பட்ட வாழ்வியல் மாற்றங்கள்ல முக்கியமானதா நீங்க இதை பாக்குறீங்க? சொந்த வீடு சாத்தியமானது. பெரும்பாலும் அடுக்குமாடி குடியிருப்பு வீடு வாங்கணும்னா பார்த்தீங்கன்னா சோம்பேறிங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஏதாவது கட்டின வீடை நம்ம வாங்குறோம் அப்படின்ற ஒரு. ஆனா என்னோட கனவு சாத்தியமான 8 வருட தேடல் இருக்கு. 2007 தொடங்க சொந்த வீடுக்கான தேடல். முதல்ல அங்கே திருச்சியில பார்த்தோம். அந்த பார்த்தீங்கன்னா என்னோட கையில ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்தது, ஒரு பண நெருக்கடி இருந்தது. அப்போ சாத்தியப்படலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2008 ஒரு வீடு வாங்கி கட்டலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணோம். இடம் வாங்கணும். சரி, இடம் வாங்கியாச்சு. அதுக்கான லோன் அடிக்கிறதுக்கு ஒரு 2 வருடம் தேவைப்பட்டது. ஸோ அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பணம் சேர்த்து வீடு கட்டலான்றப்ப தான் 2010 தெரிஞ்சு அது கவர்மெண்ட் பார்க் இடம்ன்றது. இந்த ஒரு 8 வருடம்ல பார்த்தீங்கன்னா நில பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏறி இருக்கு. எதுவுமே வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. என்ன, நம்ம சொந்த வீடு வாங்கணும், 40 வயதுக்குள்ள வாங்கிடணும். ஆனால் எங்க அப்பா அம்மா இருக்கக்கூடிய காலகட்டத்துல நான் ஒரு வீடு வாங்கி அவங்கள உட்கார வைக்கணும்ன்ற ஒரு கனவு. அடுக்குமாடி குடியிருப்புல வாங்கலாம். 8 வருட தேடல்களை அது சாத்தியமாச்சு. எந்த வீட்லயும் பிரச்சனைகள் உண்டு. சொந்த வீடு, தனி வீடா இருந்தாலும் சரி, அடுக்குமாடி குடியிருப்புலாம் அதையும் பிரச்சனைகள் இருக்கு. அதற்கு ஆனா மனநிலையை நம்ம தயார்படுத்திக்கணும். கார்த்திக், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுக்குமாடி குடியிருப்புகளால் வந்த அந்த வாழ்வியல் மாற்றங்கள் முக்கியமானது அப்படின்னு நீங்க இதை பாக்குறீங்க? மனித நாகரிகம் அடிப்படையோட எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமைப்பா வாழ்றது. இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் சமதர்மத்தோட ஒரு கூட்டமைப்பான வாழ்க்கை முறையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அரசாங்கத்தை நாடி நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியிருக்குங்கிற அந்த ஒரு பயம் அப்படின்னே சொல்லலாம். அலைதல் அந்த இதுக்கு சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் தவிர்த்துட்டு தப்பிக்கிறதுக்காக ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை நம்ம எளிதாக தேர்ந்தெடுத்துடுறோம். அடுக்குமாடி குடியிருப்புகள்ல பக்கத்து வீடுகளின் நேசம் நமக்கு இல்லை. பக்கத்து வீடுகள்ல யார் வாழ்றாங்கிறது கூட தெரியாத தலைமுறையை உருவாக்கிட்டு இருக்கோம். இது இந்த நூற்றாண்டு மட்டும் இல்லை, கடந்த 2 நூற்றாண்டுகளுக்கான ஒரு பெரிய சோகம்னே சொல்லலாம். ஆனா இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள்ல ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி தீவுகளை தான் மாறிக்கிட்டு இருக்காங்க. இந்த தீவுகள் என்னன்னா, ஒரு பணம் படைத்த பெருமுதலாளி ஆள் இல்லாத தீவுகளை விலைக்கு வாங்கி போட்டிருப்பாங்க. நம்ம ஆள் உள்ள தீவுகளை விலைக்கு வாங்கி போட்டிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுக்குமாடி குடியிருப்புகள் மனிதர்களை தனித்தனி தீவுகளாக மாத்தி இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க இந்த குடியிருப்புகளால் ஏற்பட்ட மாற்றங்கள்ல முக்கியமானது அப்படின்னு எதை பாக்குறீங்க? அடுக்குமாடி கட்டிடங்கள்ல சொல்ற மாதிரி பாசிட்டிவ்ஸும் இருக்கு, நெகட்டிவ்ஸும் இருக்கு. என்னோட முக்கியமான ஒரு பார்ட் இந்த அடுக்குமாடி கட்டிடத்துல பாசிட்டிவ் அப்படின்னு நான் நினைக்கிறது என்னன்னா, இப்ப எல்லா விதமான மக்களும் அந்த அடுக்குமாடி கட்டிடத்துல வாழ்வாங்க. இப்ப நம்ம தனி வீட்டுல இருந்தோம்னா நம்மள சுத்தி நமக்கு சொந்தக்காரங்க இல்லைன்னா நம்ம ஜாதி மதம் இந்த மாதிரி பார்த்து வீடு கட்டிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அபார்ட்மெண்ட்ல நம்ம புக் பண்ணும்போது யாரு நெக்ஸ்ட் ஹவுஸ்ல வரப்போறாங்க, கீழே யார் வரப்போறாங்க, மேலே யார் வரப்போறாங்கன்னு தெரிஞ்சு நம்ம புக் பண்றது கிடையாது. ஸோ நம்ம எல்லாரும் குடியேறி வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுவும் ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா டிஃப்ரெண்ட் ரிலீஜன்ஸ், வேற மதம், வேற ஜாதி, வேற பாஷை, வேற ஊரு, அப்ராட்ல இருந்து கூட எங்க வேணா தங்கியிருப்பாங்க. ஸோ இதுல என்னோட பாசிட்டிவா நினைக்கிறது என்னன்னா, அவங்கவுங்களோட கல்ச்சர், அவங்கவுங்களோட ரிலீஜியஸ் பிலீவ்ஸ்,
அவங்களோட நம்பிக்கைகள், அவங்களோட பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து நம்மள இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு பாசிட்டிவா தான் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஜாதி மத சண்டையை வந்து நிறைய தடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சேர்ந்து இருக்கிறதுனால. இப்போ ஒரு நார்த் இந்தியன் வீடு நான் கிராஸ் பண்ணி போகும்போது பார்ப்பேன், அவங்க வந்து அந்த பெரியவங்க உட்காந்துருப்பாங்க சோஃபால, வர மருமகள் ஆகட்டும் யாரா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க உள்ள போவாங்க. அவங்க லேடிஸ் வந்து தலையில அந்த இதை போட்டுட்டு சாரியை போட்டுட்டு போவாங்க. அந்த மரியாதை வந்து இந்த ஆக்ஷன்ல வரும்போது டெஃபினட்டா அவங்களுக்கு ஒரு வாயில ஒரு சுடுசற்களோ இல்லைன்னா ஒரு சண்டையோ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அந்த மாதிரியான கல்ச்சர் வந்து நம்ம கத்துக்கலாம், நம்ம உள்வாங்கி நம்ம வீட்டில் அதை யூஸ் பண்ணலாம். ஒரு இன்டகிரேஷன், நேஷனல் இன்டகிரேஷன் இருந்தாலும் நம்ம நாட்டுக்கே ஒரு வளர்ச்சி வரும். ஸோ அந்த நேஷனல் இன்டகிரேஷன்ல வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா அந்த பேதங்கள் இல்லாம இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த வெறுப்பு இல்லாம இருந்தாதான் நம்மளோட கோல் மேல கான்சென்ட்ரேஷன் இருக்கும். நம்ம ஒரு இதை சாதிக்கணும் அப்படின்றப்போ நடுவில் யாரை கீழே தள்ளலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் இல்லைன்னா தான் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணி ஒரு ஃபைனல் கோல் கொண்டு வந்து நம்ம நாட்டை வந்து ஒரு வல்லரசு நாடா கொண்டு வர முடியும். ஸோ ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல இந்த சமத்துவம் வந்து நிலைநிறுத்தப்படும். இதுக்கான சந்தர்ப்பம் ரொம்ப அதிகமா இருக்கு. இது ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் பிலீவ் பண்றேன். அடுக்குமாடி குடியிருப்புகள்ல சமத்துவம் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிற கருத்தை அழுத்தமா முன் வச்சிருக்காங்க. பரணிதரன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுக்குமாடி குடியிருப்புல ஏற்பட்ட முக்கிய வாழ்வியல் மாற்றமா நீங்க எதை பாக்குறீங்க? வாழ்வியல் மாற்றத்தை சொல்றதுக்கு முன்னாடி அதுல வந்து சுதந்திரமின்மையை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் வாழ்வியல் மாற்றத்தை சொன்னா நல்லா கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். இப்போ இவங்க எல்லாரும் சொல்லும்போது வந்து ஃபர்ஸ்ட் கிராமத்துல இருந்து நம்ம சென்னைக்கு வரும்பொழுது வர்றவங்களுக்கு ஒரு புதிய கலாச்சாரமா தெரியுறது இந்த அபார்ட்மெண்ட் கல்ச்சர் தான். இப்போ எங்கள் அம்மாவோ அப்பாவோ ஊர்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து இறங்கிட்டு இங்கே வந்து இந்த என் வீடு அப்படின்னு காமிக்கும்போது அவங்க முதல்ல சொல்கிற இது என்ன ஜெயிலா அப்படின்னு, சிறைச்சாலையா அப்படிங்கிற அந்த கேள்வி தான் அவங்கள்ட்டேருந்து வருது. இங்கேயே வந்து சுதந்திரங்கிறது இல்லைன்றது தெரிஞ்சிச்சு. மற்றபடி சமத்துவங்கள்லாம் இருக்குங்கிறது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் இந்த சுதந்திரமின்மைங்கிறது வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா நம்மளோட சமையலறையில் நம்ம என்ன சமைக்கணுங்கிறத கூட அடுத்தவங்க டிசைட் பண்ணுற அளவுக்கு தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து சுதந்திரம் இருக்குது. நான்வெஜ் சமைச்சாங்கன்னா ஒரு அசைவ உணவை பக்கத்தில் இருக்கிறவர் வந்து அவருக்கு ஸ்மெல் வந்துச்சுன்னா உடனே வந்து கதவை சாத்திக்கிங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருக்கு சுதந்திரம் இருக்குது. ஆனால் எனக்கு சாப்பிட்ற எனக்கு சுதந்திரம் இல்லை. இந்த அடுக்குமாடி கலாச்சாரங்கிறது வந்து பல வகையாக இருக்குது. பில்டர் ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட், மல்டி ஸ்டோரி அப்பார்ட்மெண்ட், அப்புறம் வந்து கேட்டட் கம்யூனிட்டி, இப்படி பலவிதமாக இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் தகுந்த மாதிரி சுதந்திரம் இருக்கும். இப்போ பில்டர் ஃப்ளோரில் வந்து 90% சுதந்திரம் இருக்குன்னா கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே போனீங்கன்னா வந்து 25% தான் இருக்கும். மல்டி ஸ்டோரிக்குள்ளே போனீங்கன்னா ஒரு 50% இருக்கும். இப்படி அந்த அப்பார்ட்மெண்ட்டோட தரத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சுதந்திரமும் வந்து குறையும் ஏறும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கிறது வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பில்டர் ஃப்ளோரில் இருக்கேன். இப்போ எனக்குள்ள வந்து நான் இப்போ இதில் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து சங்கம்னு வச்சுக்குவாங்க. இப்போ கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே போனீங்கன்னா ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. மல்டி ஸ்டோர்லேயும் அந்த அசோசியேஷன் இருக்கும். இப்போ நான் நினைக்கிறத நான் செய்ய முடியாது. இப்போ இந்த பில்டர் ஃப்ளோரில் கூட நான் நினைக்கிற சில இதை செய்யலாம். இன்னும் பாருங்க, இப்போ உதாரணத்துக்கு நான் இருக்கிற வீட்டில் நான் வந்து எங்கள் காம்பவுண்டை ஒட்டி ஒரு 2 மரம் நடணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கீழே இருக்கிறவரையும் நான் அலோவ் பண்ண மாட்டேறாரு. என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து நீ மரம் வச்சீங்கன்னா பூச்சி என் வீட்டுக்குள்ளே வரும்ன்றார். பூச்சி வந்தால் வெட்டிக்கலாம்னு நான் சொல்கிறேன், இல்லை வைக்கக்கூடாதுன்றார். இப்படி வந்து சுதந்திரம் வந்து நான் நினைக்கிறத என்னால் பண்ண முடியல. கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே போனீங்கன்னா அங்கே வந்து இப்போ மேடம் சொன்ன மாதிரி சமத்துவம்லாம் இருக்கிறதெல்லாம் ஓகே, எல்லா சிறுபான்மையினர் இருப்பாங்க, வேற வேற ஜாதியில் இருக்கிறவங்க இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் அந்த அசோசியேஷனில் மெம்பராக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள யார் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்களோ அவங்க நினைக்கிறத தான் செயல்படுத்துவாங்க. நீங்கள் நினைக்கிறத நீங்கள் சொல்கிறத அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. நீ வேணா போய் இல்லை தனியாக பண்ணிக்க அப்படின்பாங்க. இப்போ விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவாங்க, ஆனால் ரம்ஜானை கொண்டாடுங்கன்னா கொண்டாட மாட்டாங்க. அதே மாதிரி வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அவங்க வந்து கொடி ஏற்றி எல்லாம் பண்ணுவாங்க. வேற ஒரு நிகழ்ச்சியை நம்ம ப்ரப்போஸ் பண்ணோம்னா அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க அப்படிம்பாங்க. அங்கே எங்கே அப்போ சமத்துவம் வந்து நம்மளுக்கு எங்கே வருது? சமத்துவம்னா எல்லா விழாவையும் கொண்டாடணும், இல்லை எல்லா மத விழாக்களையும் புறக்கணிக்கணும். நீங்கள் வந்து இண்டிபெண்டன்ஸ் உங்களுக்கு தேவை, எனக்கு தேவையில்லை. நான் வந்து இப்போ கடவுள் நம்பிக்கை இல்லாதன்னா எனக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி தேவையில்லை, உங்களுக்கு தேவைன்னு நீ கொண்டாடுவீங்க. ஆனால் அசோசியேஷனில் ஏன் பணமும் இருக்குல்ல, 2500 ரூபா நான் கொடுக்குறேன், நீ கொண்டாடக்கூடாதுன்னா கொண்டாடாமல் இருக்குமா இல்லையா? ஆனால் கொண்டாடுவாங்க. அப்படி சில இதை சொல்லும்போது அந்த சுதந்திரம் வந்து அங்கேயே கட்டாயிருக்கு. சமத்துவம் இருக்கும் அதே இடத்தில் தான் சுதந்திரமின்மையும் இருக்கு அப்படிங்கறது அவர் அழுத்தமா முன் வச்சாரு. இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. உலகத்துல எது நமக்கு கிடைக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா, எத்தனை காசு பணம் செலவழிச்சாலும்